அதிதீவிர சட்டங்களை கொண்ட நாடு. இந்த நாட்டில் ஜீன்ஸ் உடை அணிவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அது எந்த நாடு தெரியுமா? உலகத்தில் உள்ள பல்வேறு நாட்டில் உள்ள மக்களை பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் உடைய சாதாரணமாக பயன்படுத்திட்டு வராங்க. அந்த நிலையில் வடகொரியா அரசு மட்டும் அந்த நாட்டில் ஜீன்ஸ் உடைய அணிவதற்கு தடை வச்சுருக்காங்க. வடகொரியா பார்த்திங்கன்னா மற்ற நாடுகள் மாதிரி இல்லாமல் தனக்கென பல்வேறு கட்டுப்பாடுகளையும் அதிதீவிர சட்டங்களையும் கொண்ட ஒரு நாடாக இருக்குது. உலகத்திலேயே மிகவும் தீவிரமான கட்டுப்பாடுகளுடன் சர்வாதிகார ஆட்சியை கொண்ட நாடு வடகொரியா தான். வடகொரியாவில் அரசின் கட்டுப்பாடுகளை மீறுவோருக்கு இன்றளவும் கூட கடுமையான தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இங்கே பார்த்திங்கன்னா ஜீன்ஸு, ஐபோனு போன்ற பொருள்களுக்கு தடை விதித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, கொக்கோகோலா, ஹேர் ஸ்டைலு, நாப்கின்னு, தனிநபர் சொத்து சேர்த்தல், ஸ்லிப்பர் அதாவது காலணிகள், லிப்ஸ்டிக்கு, கேபிள் டிவி, வெஸ்டர்ன் நியூஸு, இன்டர்நெட்டு, சோசியல் மீடியா, ஆப்பிள் ஐபோன், அது இல்லாமல் வெளிநாட்டு பயணம், ஃபாரின் டூர் ஆகிய விஷயங்களுக்கு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தடை விதித்துள்ளார். உலகத்தில் உள்ள பல்வேறு நாட்டில் உள்ள மக்களை பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட உடையை தான் அணிந்து வர்றாங்க. அந்த நிலையில் வெஸ்டர்ன் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டு மக்களுக்கு ஆடை கட்டுப்பாட்டை விதித்து மக்களை சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது வடகொரிய அரசு. மேலும் ஆடை கட்டுப்பாட்டை மீறாமல் இருப்பதை கண்காணிப்பதற்காக ஃபேஷன் போலீஸ் என்ற ஒரு ஃபோர்ஸை பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. வடகொரியா விதித்துள்ள இந்த ஆடை கட்டுப்பாட்டை மீறுவோர்களுக்கு சிறை தண்டனையோ அபராதமோ அல்லது கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டு வருகிறது. அதனையும் தாண்டி பொது இடத்தில் யாரேனும் தடுத்து நிறுத்தப்படும் பட்சத்தில் அந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு பார்த்த இடத்திலேயே கிழித்து விடுவார்களாம் ஃபேஷன் போலீஸ். வடகொரியாவில் வெஸ்டர்ன் கல்ச்சர் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாகவே இருக்காங்க. மேலும் நாட்டு மக்கள் சுய கட்டுப்பாடு தங்களது கலாச்சாரத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுனால தான் இது மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வடகொரியா அரசு ஏன் ஜீன்ஸ் அணிவதற்கு தடை விதித்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டுக்கு மத்தியில் நடந்த சில விஷயங்களை கவனிக்கணும். 20ஆம் நூற்றாண்டுக்கு மத்தியில் நடந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு கொரிய தீபகற்பமாக இருந்தது. வடகொரியா மற்றும் தென்கொரியா என இரண்டாக பிரிந்தது. அதில் வடகொரியா கிம் இல் ஜங் கம்யூனிச கோட்பாடுகளுடன் முதல்ல சோவியத் யூனியனுடன் நட்புறவில் இருந்திருக்காங்க. அதற்கு பின்னாடி சீனாவுடன் நட்புறவில் இருந்து வந்திருக்காங்க. மறுபுறம் பார்த்திங்கன்னா தென்கொரியாவானது அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டி வந்திருக்காங்க. தென்கொரியா அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டி வந்ததுனால வடகொரியா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவிற்கு சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு தடை விதித்திருக்காங்க. வெஸ்டர்ன் கல்ச்சரில் முக்கியமான உடையே ஜீன்ஸ் தான் இருந்து வந்திருக்கு. அதனால் அமெரிக்க கலாச்சாரத்தை எதிர்க்கிற விதமாகவும் தங்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிற விதமாகவும் அமெரிக்கா உடைகளுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். வடகொரியாவில் ஃபேஷன் அப்படிங்கிறது தனிநபரோட வெளிப்பாடாக இல்லாமல் நாட்டோட கலாச்சார கோட்பாடுகளுடன் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வடகொரிய அரசு நாட்டு மக்களுக்கு அனைத்து விதமான ஃபேஷன்களிலும் கட்டுப்பாடு விதிக்கிறதாம். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய உடைகள் நாட்டின் கோட்பாடுகளை பிரதிபலிக்கும் என்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கிறதுனால தான் அதற்கான பரப்புரை அங்கு நடத்தப்பட்டு வருகிறதாம். உலகத்தில் உள்ள பல்வேறு நாட்டில் உள்ள இளைஞர்கள் தங்களது பண்பாடு கலாச்சாரத்தை மறக்கிறதுக்கான முக்கிய காரணமே இந்த வெஸ்டர்ன் கல்ச்சராக தான் இருந்து வருது. அது மாதிரி தனது நாட்டில் எதுவும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னாட்டு மக்கள் ஜீன்ஸ் அணியும் பட்சத்தில் வெஸ்டர்ன் கல்ச்சரில் நாடகம், பாடல்கள், திரைப்படங்கள் ஆகியவற்றிற்கு செவி சாய்த்து தங்களது கலாச்சாரத்தை பின்பற்ற தவறிவிடுவார்கள் என்பதற்காக இத்தகைய சட்டங்கள் கடுமையாக்கப்படுகின்றன. வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்க்கும்போது ஜீன்ஸ் வெறும் சாதாரண உடையாக மட்டும் இல்லாமல் அது எதிர்ப்போட சின்னமாகவும் இருந்து வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1960லேருந்து 1970 உலகம் முழுக்க ஜீன்ஸ் கலாச்சாரத்தை மறக்கும் சின்னமாக தான் இருந்து வந்திருக்கு. அமெரிக்காவின் சிவில் உரிமை ஆர்வலர்கள் முதல் ஐரோப்பாவின் முக்கிய எதிர்ப்பாளர்கள் வரை எதிர்க்கும் சின்னமாக தான் இருந்து வந்திருக்கிறதா கருதப்படுகிறது. கிம்மின் பிராந்தியத்தில் இது மிகவும் மோசமான கோட்பாடாக பார்க்கப்படுறதால் இது மக்களிடையே கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும் என்கிற பயத்தால் அவர்களால் இதை ஏற்றுக்க முடியல. எனவே அந்த நாட்டு அரசு கடுமையான சட்டங்களை இயற்றி மக்களை தீவிரமாக கண்காணிச்சிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஜீன்ஸு போன்ற சிறிய விஷயத்துக்கு கூட எந்த தவறு நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மக்கள் மீது அரசோட முழு அதிகாரமும் இருக்கணும் அப்படின்னு அந்த நாட்டு அரசாங்கமே எதிர்பார்க்குறதாம்.